ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோகே கேமர். நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக நீங்கள் தாங்க. நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம போக்கிமான் கேம் பற்றின வீடியோ மட்டும்தான் போட போகிறோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எடுத்த உடனே சீக்கிரமாக லெவலப் ஆகணும்னா மிடில் ஏரியாவுக்கு போங்க. அங்கே இருக்க அந்த 4 போக்கிமான்ஸை மட்டும் நீங்கள் முடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அஞ்சாவது போயிடும். அதே நேரத்தில் நீங்கள் எவால்வ் ஆகிடுவீங்க. ஆக்சுவலி நான் ஃபார்பெச்சர் எடுத்ததுக்கான காரணமே நான் என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு தெரில. அதான் நடத்தேன். இந்த ஃபார்பெச்சர் போக்கிமான் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்மளால் முடிஞ்ச இந்த ஃபார்பெச்சர் போக்கிமான் நீங்கள் எடுக்கணும்னா ஃபார்பெச்சர் ஈவெண்ட்டுன்னு ஒரு ஈவெண்ட் இருக்கும். அந்த ஈவெண்ட்லாம் நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கலாம். இல்லை நீங்கள் 7 டைமண்ட் கொடுத்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இங்கே ஒரு உட்காந்து இருக்கான். உங்கள் கதையை முடிக்கலான்னு தான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த அப்பர் போகிறது தான் எப்பயுமே நல்லது. அதுதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அங்கே வெறும் 2 எனிமிஸ் தான் இருப்பாங்க. எப்பவுமே லோயரில் 3 or 2 தான் இருப்பாங்க. மிடில் அவ்வளோ சோலோ சேலஞ்சில் யாரும் வரமாட்டாங்க. நம்ம விளையாண்டுறது வந்து சோலோ சேலஞ்ச் தான். நீங்கள் எப்பயுமே சின்னதாக டார்கெட் வைக்காமல் 30 கிட்ட டார்கெட் வச்சிங்கன்னா சீக்கிரமாக லெவலப் பண்ணி விட்டுரும். நமக்கு வந்து சோலோ சேலஞ்ச் வந்து 79th லெவலில் இருக்கும். நமக்கு 100th லெவல் போகும்போது நமக்கு ஒரு காஸ்ட்லி ஒரு காஸ்ட்லி கொடுப்பாங்க. அதுக்காக தான் நமக்கு சோலோ சேலஞ்ச் விளையாண்டுருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ரேங்க்டு மேட்ச் போடுவோம். நம்ம ஃப்ரெண்டு சாரதி கூட தான் நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் போடலான் இருக்கோம். வேணால் நீங்களே சொல்லுங்கள். நம்ம வேணால் அவருக்கு எதிர்த்தே போடலாம். நம்ம ஆப்போனண்ட்டாக கஸ்டம் பேட்டில் எப்பயுமே மிடில் இருக்க இந்த ரெஜி ட்ராகோக்கு நீங்கள் எப்பயுமே டார்கெட் வைங்க. இதுக்கு 20 பாயிண்ட்ஸ். அதே நேரத்தில் உங்களோட கோலிங் ஸ்பீடு இது இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆப்போனன்ட்ஸ் யாரும் இதுக்கு டார்கெட் வைக்க மாட்டாங்க பொதுவாக. அதனால் நீங்கள் ஈஸியாக அதோட கதையை முடிச்சுட்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆப்ஸால் தான் எனக்கு அவ்வளோ ஆப்ஸாலே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு ஆப்ஸால் வச்சு பிடிக்கும். ஆப்ஸால் வச்சு விளையாட பிடிக்கும். ஆனால் ஆப்ஸால் எதிர்த்து விளையாட பிடிக்காது. ஏன்னா அது ஒரு ஸ்பீட்ஸ்டர். இது ஃபார்பெச்சர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். எப்பயுமே நீங்கள் இப்போ இந்த மாதிரி ரெஜிலைக்கு இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ரெஜிலைக்கு சூஸ் பண்ணாமல் ரெஜி ஐஸ் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு எல்லாருமே ரெஜிலைக்கு போகும்போது நீங்கள் ஈஸியாக ரெஜி ஐஸ் தோக்கடிச்சு நீங்கள் அதோட பாயிண்ட் எடுத்துக்கலாம். யாரும் வந்து அந்த பாயிண்ட் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்தோடனே கோல் அடிக்க போகாமல் ஸ்டில் ரெஜிலைக்கு அன்டிஃபிட்டடாக இருந்ததுன்னா நீங்கள் ரெஜிலைக்கு கிட்ட போங்க. ஏன்னா உங்கள் ஆப்போனன்ட்ஸை தோக்கடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எனக்கும் என் ஆப்போனன்ட் தான் தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ நான் இப்போ போயிட்டு அவங்க கோல் போடுறத நான் தடுத்தாகணும். சிண்டரேஸோட கதையை முடிச்சிட்டோம். ஆனால் நான் முடிக்கல. நான் அசிஸ்ட் தான் போட்டிருக்கேன். மொத்தம் இங்கே டோட்டலி 3 போக்கிமான்ஸ் இருக்குது. டுராடான், லுக்காரியோ அண்டு சார்ஜார்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் முடிச்சிட்டேன். லுக்காரியோ முடிச்சிட்டேன். ஆனால் சார்ஜார்டை காணும். என்கிட்ட 40 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். ஃபஸ்ட்டு நான் கோல் பண்ணிடுறேன். ஐயோ, கார்டியோர் வந்து ஃப்ரெண்ட்ஸ். நோ, எஸ், ஈஸியாக நம்ம கோல் அடித்த உடனே 21, 39, 31 பாயிண்ட்ஸ் எடுத்த உடனே எடுத்துடும். ஒரு கோல் அடித்த உடனே 31 பாயிண்ட்ஸ் எடுத்துடும். நீங்கள் யோசிக்கலாம், ஏன்டா நான் சும்மா யூனிட் மூலம் யூஸ் பண்ணுறேன்ட்டு. ஆனால் இதோட யூனிட் மூவ் சச்ச வேஸ்ட் மூவ் தான். அதனால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் லோ ஹெச்பி மட்டும்தான் இந்த யூனிட் மூவ் குறைக்குது. மொத்தம் இங்கே 3 போக்கிமான் இருக்குது. லுக்காரியோ அங்கே போயிடுச்சு. இல்லை, இப்பயும் 3 போக்கிமான் தான் இருக்குது. சார்ஜார்ட், ஆப்ஸால் தோக்கடிச்சிட்டோம். டுராடான் தோக்கடிச்சிட்டோம். நோ, சார்ஜார்ட் எஸ்கேப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம
கோல் அடிச்சாச்சு. நீங்கள் எப்பயுமே கோல் அடித்த உடனே இங்கே இருக்க இந்த 2 சைட்ஸில் இருக்குது இந்த 2 போக்கேமானையும் தோக்கடிச்சிருங்க. ஏன்னா இதால் வந்து நமக்கு அட்டாக் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம ஆப்போனண்ட் அட்டாக் நமக்கு கம்மியாக தான் விழும். நீங்கள் யாராச்சும் தமிழ் போக்கேமான் யூனிட் கேமர்ஸ் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இதில் ஒன்லி போக்கேமான் யூனிட் கேம்ஸ் மட்டும்தான் போடுவோம். அப்கமிங் ஈவெண்ட்டையும் நாங்கள் இதில் முன்னாடியே சொல்லிடுவோம். அதுலேருந்து எப்படி ஃப்ரீயாக அதெல்லாம் எடுக்கிறது, சீட் கோட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் கோட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இதிலே சொல்லுவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே நான் இதில் நான் தோக்கடிக்க முடியல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே அதில் வந்து ரெஜி ராக்கை தோக்கடிச்சதுனால இதில் இப்போ முன்னாடியே ரெஜி ராக் வந்துருச்சு. இப்போ என்கிட்ட 50 பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் கோல் அடிக்க போகிறேன். ஓனோ என்னோட ஆப்போனண்ட் வந்து ஆப்சால் வந்து ரெஜிலேக்கே தோக்கடிச்சிட்டோம். நம்ம இப்போ இங்கே கோல் அடிச்சுட்டு நம்ம அங்கே கீழே தான் போக போகிறோம். ஏன்னா அங்கே நிறைய போக்க மாட்டேங்குது. நான் பார்த்தேன் ஒரு ஷார்ட் சைடு வந்துருக்கு. எஸ்கேப் ஆகுது. ஸ்லோ ஜோன் வேறு போட்டானுங்க. இந்த ஸ்லோ ஜோன் போகும்போது நீங்கள் கோல் கிட்ட போனீங்கன்னா உங்களோட ஸ்லோ ஜோன் காணாமல் போயிடும். லுக்காரியோட யூனிட் முறையில் நம்ம தப்பிச்சிட்டோம். வேணா கேளுங்க, நான் லுக்காரியை வச்சு கூட வீடியோ போடுறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் நெக்ஸ்ட்டு எந்த போக்கேமான் வச்சு விளையாடலாம்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கோல் அடிக்க போகிறேன். அடிக்கடி இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே லெவலப் பண்ண பாருங்கள். ஐயோ நான் சாவ போகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் எதுவும் எனக்கு ஆகலை. கோல் அடிச்சுட்டு கீழே தான் போய் அட்டாக் பண்ணலான்ட்ருக்கேன். இப்போ கீழே தான் போகலான்ட்ருக்கேன். ஓகே ஆப்சால் வந்துட்டான். நோ 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 ஓடாது ஓடாது ஓடாத ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார் சைடு வந்துருச்சு. ஆப்சால் வந்துருச்சு. ஆப்சால் யூனிட் மூவ் போட்டுருச்சு. ஸ்டார் கார்டு யூனிட் மூவ் போட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓடு 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 தப்பிச்சிரு தப்பிச்சிரு தப்பிச்சிரு. புஷ்ஷில் போய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புஷ்ஷில் போய் ஒழிஞ்சிங்கன்னா உங்களால் மற்ற போக்கேமானாலும் உங்களை பார்க்க முடியாது. அதனால் இப்போ ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு லோ ஹெச்பி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு போக்கேமான் உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா ஒரு புஷ்ஷில் போய் ஒழிஞ்சிட்டு 2 பேஸுன்ற பட்டனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேஸுக்கு போயிடுவீங்க. இங்கே 2 பேர் இருக்காங்க. நம்ம இவங்களாம் ஸ்கிப் பண்ணிட்டு நேராக இங்கே போயிடலாம். ஏன்னா ஜஸ்ட் இன்னும் 11 செகண்ட்ஸில் அங்கே கயோகர் வந்துடும். கயோகர் வந்துட்டால் இங்கே இருக்க ரெஜிரா காணாமல் போயிடும். அதனால் நம்ம அந்த 4 செகண்ட்ஸ்குள்ளே இதை முடிச்சாகணும். வெற்றிகரமாக நம்ம தோக்கடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம கயோகர் தான் போகிறோம். லாஸ்ட்டு ஒரு துளி பாயிண்ட்ஸை கூட நான் வேஸ்டாக்க விரும்பல. லாஸ்ட்டு 2 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் நீங்கள் ரொம்பவே இதுவாக இருக்கணும். ஏன்னா இப்போ அடிக்கிற கோல்ஸ்லாம் டபுளாக தான் விழும். உங்கள் ஆப்போனண்ட் அடிக்கிற கோலும் டபுளாக தான் விழும். உங்கள் டீம் ஒரு வேளை கயோகர் தோக்கடிச்சிச்சுன்னா நீங்கள் தோக்கடிக்காமல் உங்கள் டீமில் இருக்க யாராச்சும் கயோகர் தோக்கடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு 15 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்களே தோக்கடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 45 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் கயோகரை தோக்கடிச்சதுக்கு வந்து ஒரு அந்த கோல்ஸ்லாம் ரொம்ப வீக் ஆகிடும். நீங்கள் டக்குன்னு கோல் அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு 2-30 மினிட்ஸ் இருக்கும்போது நீங்கள் 2 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி கோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 விழும். ஆனால் யாரும் இல்லாத மாதிரி ஒரு புஷ்ஷில் போய் ஒழிஞ்சிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம இப்போ 50 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறது ஆப்போனண்ட்டுக்கு காட்டும், நம்ம டீம் அவுட்டுக்கும் காட்டும். ஆப்போனண்ட்ஸ்லாம் நம்மளாம் டார்கெட் வைப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே இருந்ததுலாம் காணும். சரி லாஸ்ட் 30 மினிட்ஸ் அங்கே போய்ட்டு யாராச்சும் கோல் அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அங்கே லுக்காரியா கோல் அடிச்சுட்ருக்கான். லுக்காரியா தான் போகிறோம். இல்லை டொரால் ரன் மாட்டிட்டான். யூனிட் தான் போட போகிறோம். டொரால் இல்லை ஆப்சால் பார்ப்போம் யார் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹாலோவர் ஃப்ரீயாக கிடைக்கணுன்னா ஸ்பின் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பின்னில் வந்து உங்களுக்கு கிடச்ச ஹாலோவரே கிடச்சதுன்னா உங்களுக்கு 60 or 88 இது கிடைக்கும். அதை வச்சு ஹாலோவர் ஃபேஷன் டிக்கெட்ஸ் வச்சு நீங்கள் ஹாலோவர் வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஹாலோவர்ஸ் மட்டும் தான் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்
வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். நம்மளும் பேசிட்டோம். போகே கேமர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஹை பட்டன் அமுக்கி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் பட்டன்